கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அநேக நேரங்களில் இந்த மனிதன் அப்படிங்கிற வார்த்தை கணவரையோ மனைவியோ தான் குறிக்குது. இப்படிப்பட்ட பிரிவுகளை நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படாமல் இருக்க இந்த 3 டிப்ஸை நம்மளுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். முதலாவது, ஜூம் இன் ஜூம் அவுட். நம்மளுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை ஜூம் இன் பண்ண வேண்டியது இருக்குது, சில விஷயங்களை ஜூம் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என் கணவருக்கு பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பிடிச்சதை ஏன் அவருக்கு பிடிக்கலை அப்படின்னு அதை ரொம்ப ஜூமின் பண்ணக்கூடாது. அவருக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்குது, ஆனால் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஏன் அவருக்கு பிடிக்குதுன்னு நம்ம ஜூமின் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். உங்கள் மனைவி உங்களுடைய வீட்டை நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க சமைக்கும்போது கொஞ்சம் பிந்தி சமைப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வீட்டை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறது ஜூம் இன் பண்ணுங்கள். அவங்களுடைய குக்கிங் கொஞ்சம் லேட் ஆகுறது ஜூம் அவுட் பண்ணுங்கள். உங்கள் கணவர் வெளியில் போய் 4 பொருள் வாங்கிட்டு வந்தால் அதில் 3 பொருள் அவர் ஏமாந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ரொம்ப டிசிப்ளின்டாக அவர் வளர்க்குறாரு அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களை டிசிப்ளின்டாக வளர்க்குறத ஜூம் இன் பண்ணுங்கள், அவர் ஏமாந்துடுறத கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுகிற போது அநேக பிரச்சனைகளை நம்மளுடைய வீட்டில் தவிர்க்கலாம். 2வது, பிளாக் அண்ட் ஒயிட். நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் மாதிரி. அதை கலர்ஃபுல் ஆக்குறதோ ஆக்காமல் போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையை மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கலர்ஃபுல் ஆக்க பார்க்குறோம். அவங்க கலர் நம்ம பிக்சருக்கு மேட்ச் ஆகாது. அப்படி நம்ம கலர் பண்ணுற சமயத்தில் நம்மளுடைய வாழ்க்கை கிளம்சினஸ் ஆகிடும். அதுக்கு பதிலாக கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்மளுடைய எண்ணங்களை பரிசுத்தமாக வைத்திருக்கிறது மூலமாகவும் நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை நன்றாக அறிந்து நம்மளுடைய பேஷன் டுவோர்ட்ஸ் நம்ம மார்ச் பண்ணுகிறது மூலமாகவும் நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப கலர்ஃபுல்லாக மாற்றலாம். சின்ன சின்ன விஷயங்களை சந்தோஷத்தை தேடுகிறது மூலமாகவும் அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு முன்னேற்றி கொண்டு போய் மாற வேண்டிய விஷயங்களில் மாறி டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போகிறதுனாலையும் நம்மளுடைய வாழ்க்கையை கட்டாயம் கலர்ஃபுல்லாக மாற்ற முடியும். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், இஎம்ஐ வெஸ் ஹாப்பினஸ். இன்றைய காலகட்டத்தில் இஎம்ஐ அப்படிங்கிறது அநேகர் வாங்குகிற ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த இஎம்ஐ வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த இஎம்ஐயை நீங்கள் வாங்கி ஒரு விஷயத்தை வாங்கும்போது அதை கட்டுகிறதற்கு உங்களுக்கு பலன் இருக்கணும். அதை கட்டுகிற காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களை தவிர்க்கும் போது அதனால் உங்கள் சந்தோஷம் பாதிக்கப்படாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இஎம்ஐ வாங்கலாம். ஒரு கப்பல் இஎம்ஐ வாங்கி ஒரு வீட்டை வாங்குறாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு அவங்களால பிக்னிக் போக முடியல, ஒரு வெளியில் போய் சாப்பிட முடியல. ஆனால் அதை சந்தோஷமாக அவங்க ஒரு சாக்ரிஃபைஸாக அவங்க செய்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க அந்த வீட்டை அவங்களோட சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்கறதுக்கு அவங்க தயாராகிறாங்க. அவங்க மிக சிறந்த தம்பதிகள். அந்த வீட்டை வாங்கிட்டு அதே வீட்டில் உட்காந்து தினமும் எனக்கு இதை பண்ண முடியல, எனக்கு அதை வாங்க முடியலன்னு சண்டை போட்டு கொள்ளுகிறார்கள் என்றால் அவங்க சந்ததிக்கு அவங்க ஒரு கேர்ஸை வச்சுட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். அப்படி சண்டைகள் இஎம்ஐனால் உருவாக்குறது அப்படின்னா நிச்சயமாக தம்பதிகளாக உட்காந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த 3 விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த மனிதனாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. கர்த்தர் இணைத்ததாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளெஸ் யூ.